இயக்குனர் பாரதி மோகன் இயக்கத்தில் கோவை சுற்றுப்பகுதியில் படமாக்கப்பட்ட சன் ஆஃப் காளிங்கராயன் திரைப்படத்தை காண அப்படத்தில் நடித்த புதுமுக கதாநாயகன் உதயகிருஷ்ணன். திரைப்படம் வெளியாகியுள்ள கோவை ராம் நகர் பகுதியில் உள்ள செந்தில் குமரன் திரையரங்கிற்கு படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் படக்குழுவினருடன் வந்து படத்தை பார்த்தார். அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள செந்தில் குமரன் தியேட்டரில் சன் ஆஃப் காளிங்கராயன் படம் திரையிடப்பட்டுள்ளது. இயக்குனர் பாரதி மோகனின் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை மற்றும் இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் புதிய முகமான உன்னிகிருஷ்ணன் என்கிற உதயகிருஷ்ணன் ஹீரோவாக நடித்துள்ளார். தியேட்டரில் படம் பார்க்க வந்த ஹீரோ உதயகிருஷ்ணனுக்கு மாலைகள் அணிவித்து ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்து வரவேற்பளித்தனர். இது குறித்து ஹீரோ உதயகிருஷ்ணன் கூறும்போது, பொள்ளாச்சியை சேர்ந்த ஜமீன் காளிங்கராயன் என்பவர் கால்வாய் வெட்டிய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், நடிகர் நாகேஷின் மகன் நடிகர் ஆனந்தராஜ் உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் நடித்துள்ள இந்த படம் கோவையை சுற்றியுள்ள ஆனைக்கட்டி, அட்டப்பாடி, சென்னிமலை மற்றும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதிவாசி மக்களை வைத்து படப்பிடிப்பு நடைபெற்றதாகவும், இந்த படத்தின் ரிவ்யூ நல்ல முறையில் வந்துள்ளதாகவும், 80 லட்சம் ரூபாய் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இப்படம் தமிழகம் முழுவதும் 60 திரையரங்கில் வெளியாகியுள்ளதாகவும், தியேட்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், அனைவரும் ஒன்றிணைந்து டீம் ஒர்க்காக இந்த படத்தை எடுத்துள்ளதாகவும், படத்தை வெற்றி பெற செய்ய அனைவரும் தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த படத்தில் தித்திராஜ், முத்துலட்சுமி, ஆனைகட்டி பாபு, ஆனைகட்டி குமார், மேனேஜர் வேலுப்பிள்ளை உள்ளிட்ட நடிகைகள், படத்திற்காக வேலை செய்தவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த படத்தை பார்த்தனர். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் உன்னிகிருஷ்ணன். திரைப்படத்தில் உதயகிருஷ்ணன் வச்சிருப்பாங்க. இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு வேண்டி கோவையில் குமரன் தேட்டருக்கு வந்திருக்கோம் எல்லாருமே. நேற்று சென்னையில் பார்த்தேன், நல்ல ரிவ்யூ போயிட்டுருக்கு. இப்போ நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஏன்னா பெரிய படம் வரனால இந்த சின்ன படத்துக்கெல்லாம், சின்ன பட்ஜெட் படத்துக்கெல்லாம் கொஞ்சம் தேட்டர் கிடைக்காம இருக்குது. இப்போ ரிவ்யூ பார்த்து கொஞ்சம் நிறைய தேட்டர்ஸில் வந்துட்டுருக்கு. ஏன்னா மிகப்பெரிய படம் வருது, அஜித் சார்து. அதனால் இது போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் பாரதி மோகன். இந்த சப்ஜெக்ட் சொல்ல பார்த்தா ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடி காளிங்கராயன் ஒரு ஜமீன் இருந்தார் பொள்ளாச்சி சைடில். அவருடைய சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்ட். அவர் இந்த கால்வாய் வெட்டியிருப்பார், ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் கால்வாய் வெட்டியிருக்காரு. அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தான் இந்த படம். இதில் அந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் உண்மையாக எடுத்துருக்குறோம். இந்த ஆனைக்கட்டி சைடு, அட்டப்பாடி, கும்பகோணம், அப்புறம் சென்னிமலை, இந்த மாதிரி பாகத்தில் எடுத்திருக்காங்க. இதில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொடியூசராக இருக்கார், ரிஸ்வான். அவங்க ஒய்ஃபு எல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை திரையில் போய் எல்லாரும் பார்க்கணும். வெற்றி படம் ஆக்குறது வந்து அந்த பத்திரிகை நண்பருடைய உங்களுக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே. இதில் வந்து ஆடிட்டர் பாஸ்கர்னு கோ-ப்ரொடியூசர் அவர் பண்ணியிருக்காரு. இல்லை மற்றும் பிக் இதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மோகன், இவரும் அதில் ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. இதோட மெயின் டிஓபி கேமராமேன் மிஸ்டர் சந்திரன் சாமி, அவரும் வந்திருக்காரு. எல்லாருமே இந்த படத்தோடைய மேனேஜர் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்திருக்காருன்னா எல்லாம் அவர் கையில் தான். அப்புறம் அட்டப்பாடியிலேருந்து ஆனைக்கட்டி குமார் வந்திருக்காரு. அவரும் இந்த இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக இடம் கொடுத்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக உதவியாக இருந்திருக்காரு. இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய உங்கள் கையில் தான் இருக்குது. மற்ற நிறைய பேர் இருக்குது, இதில் நடிச்சிருக்காங்க. இந்த சுமைகான் போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க் இல்லாமல் இது உண்மை ஒரு சினிமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் திரையில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். சார், இது ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஒரு 80 லட்ச ரூபாயில் தான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பெரிய பட்ஜெட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். இசை வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் 5 பாட்டுகள் இருக்கு. கிறிஸ் சிவாங்கிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம ஜெய் சாருடைய ஆக்டர் ஜெய் சாருடைய அப்பா, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகாந்த் தேவாங்கிறது 5 பிரதர்ஸ், அவங்க தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் 60 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கு சார். சென்னையில் மட்டும் 40 தேட்டரு. இப்போ லோக்கலில் தேட்டர் இல்லாதனால தான் எங்களுக்கு இதாக இருக்குது. கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி யாருதான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன் சார்.
அது ஒரு 194 தேட்டரில் இங்கே வேல்முருகன் ஃபிலிம்ஸ் தான் அவங்க இது பண்ணாங்க. இது என்னுடைய 2வது படம் சன் ஆஃப் காலிங்கராயன். ஒரு ஹீரோவை வெற்றி பெற வைக்கிறதும் வைக்காதது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் போக போகுது. அது நெக்ஸ்ட் அது என்ன பேர் சொல்கிறேன், டைட்டில் என்ன சொல்கிறேன். கூட வந்து யாராவது பேசுகிறத எப்படி எடுத்தோன்ட்டு எல்லா டீமாக எடுத்திருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம இவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மோகன் சார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா எடுக்கும்போது ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோ அவர் யார் அதுலேயும் நான் அவர் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அவர் ஹீரோ வேணும்னு கேட்டோம்னா நான் உன்னையும் ரெக்கமெண்ட் பண்ணி அவரும் ஹெல்ப் பண்ணி இந்த படம் நல்ல முழுங்க போச்சு. அதுக்கு ஒரு மூல காரணம் இவரும் ஒருத்தர், இவங்க ஒருத்தர். பாரதி மோகன் சார் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை இது எத்தனை வருஷம் எடுத்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தயவு செய்து தேட்டையில பாருங்க, எங்களுக்கு வாழ்வு கொடுங்க. இந்த நம்ம புது ஹீரோவை கொஞ்சம் வாழ வைங்க. நன்றி, வணக்கம். ഞാൻ ബിഗ് ബി രാജ് കേരള. இந்த படத்துல ஒரு വില്ലൻ ക്യാരക്ടർ ചെയ്തിருக்கு. സിനിമാ ഇൻഡസ്ട്രിക്ക് എന്നും ഒരു മുതൽക്കൂട്ടായിരിക്കും സൺ ഓഫ് കാലിങ്കരായൻ. അക്കാര്യത്തിൽ യാതൊരു സംശയമില്ല. ഇതിന്റെ ഡയറക്ടർ ഭാരതി മോഹൻ സാറ് അദ്ദേഹത്തിന്റെ മാക്സിമം എഫോർട്ട് ഇട്ട് അദ്ദേഹത്തിന്റെ മാക്സിമം ക്രിയേറ്റിവിറ്റി ഈ പടത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. ഈ പടം കാണുന്ന ആർക്കും തന്നെ അവരുടെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും മറക്കാൻ കഴിയാത്ത അവിസ്മരണീയമായ സന്ദർഭങ്ങൾ ഇതിനകത്തുണ്ട്. കൂടുതലായിട്ട് ഞാൻ ഒന്നും പറയുന്നില്ല. പടം കാണുക, അഭിപ്രായങ്ങൾ പറയുക. நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ரொம்ப உயிர் நண்பர் நடிச்சிருக்காரு ஹீரோவா. படத்தை பொறுத்தளவு ரொம்ப அருமையா ரியாலிட்டியா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பாடல்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா கேட்கறதுக்கு ரிப்பீட்டா கேட்கற மாதிரி இருக்கும். எந்தவித ஆபாசமோ அல்லது வன்முறையோ ரொம்ப இல்லாம ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவிச்சுக்கோங்க. முத்துலட்சுமிங்க. இதுல ஒரு முக்கியமான ரோல் நான் பண்ணியிருக்கேன். அந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட படம் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. வணக்கங்க, என் பேர் வேலுப்பிள்ளை. நான் இந்த படத்தோட மேனேஜருங்க. இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பாரதி மோகன் சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் சென்னிமலை. நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். நம்ம சார் பாரதி மோகன் சார் கொடை கேட்டிருந்தாரு, நாங்கள் கொண்டு போயிட்டோம். இந்த நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இந்த படம் நல்லா வரணும், அந்த படத்துக்கு இப்படி தான் நடிக்கணும்னு நம்ம உன்னிகிருஷ்ணன் சார் சொன்னார். சின்னதுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு, படத்தில் நடிக்கணும் ஒரு சீன்லேயே இருந்தது. எனக்கு அந்த வாய்ப்பு தானாக வந்துச்சு. ஒரு கொடை கொண்டு போய் கொடுக்க போனால் அந்த சீன் சொல்லுங்கன்னாங்க, சொன்னோம். அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த படம் நல்லா உலகம் எங்கும் தரணும்னு வேண்டிக்கிறேன். இன்னும் கேமராமேனுக்கும் நன்றி, நம்ம வேலுப்பிள்ளை சாருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய லெவல் வரணும். மேலும் மேலும் பாரதி மோகன் சார் இன்னும் படம் எடுத்து நிறைய வெற்றி வரணும். அதில் உன்னிகிருஷ்ணன் சார் ஹீரோ வரணும்னு எனக்கு வாழ்த்துக்கிறேன்.